ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஒரு சின்ன டிப்ஸோடு உங்களை வந்து இப்போ சந்திக்கிறேன். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் என்கிட்ட இதை பற்றி கேட்டதால் அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து செய்யலான்னு முடிவெடுத்து இப்போ ஒன்று செய்கிறேன். என்ன டிப்ஸுன்னா, இது வந்து இருமல் சளி உள்ளவங்களுக்கும், அதாவது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், வந்த பிறகும் இதை பாவிச்சு எப்படி அதை ஒரு 2-3 நாளில் போக்காட்டலான்னது தான் இந்த வீடியோ. இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இதை செய்து காட்ட போகிறேன். ஏன்னா கொஞ்ச நாளாக கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, அது எங்களுக்காக அந்த வீடியோ போட முடியுமான்னு. அதுக்காகத்தான் நான் இப்போ போட போகிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு பாருங்கள். ஓகே, இப்போ என்னென்னா, இந்த சட்டியில் வந்து நான் அரைவாசிக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் சுண்டி வரணும். அதால் வந்து இப்போ 3 கிளாஸ் எடுத்துக்கலாம், 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். அது உங்களை பொறுத்து எவ்வளோ தண்ணி எடுக்கணும்னு தெரியல. இந்த தண்ணி எடுத்துட்டு அடுப்பு போட தேவையில்லை. இப்போ இந்த தண்ணி எடுத்த பிறகு அடுத்ததாக என்னென்ன போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன போடணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை. ஆனால் வெத்தலையை பார்த்து யாரும் மறந்துடாதீங்க. இது நான் எடுத்து வச்சுருந்தேன், யூஸ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்ததால் அது எப்படி இருக்குது. நல்ல வெத்தலையும் கிடைக்கும். இது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஃபஸ்ட்டு இந்த காம்பை பிச்சு போட்டுருங்க, விதம் போட்டுருங்க. ஏன்னா காம்பில் கொஞ்சம் நச்சுத்தன்மை இருப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் காம்பை பிச்சுருங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் குடிக்கலாம். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் சின்ன சீரகம், கொஞ்சம் மஞ்சள், மிளகு, இஞ்சி, இவ்வளோதான். இது என்ன வேலையே வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் வந்து இப்போ சின்னனா பிச்சு தண்ணிக்குள்ளே போட போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்னென்ன போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வெத்திலையை வந்து நான் வந்து பாதியாக பிச்சு இதுக்கெல்லாம் போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து எவ்வளோ வெத்திலைன்னு போடலாம். ஒரு வெத்திலை போடலாம், இல்லாட்டி 2 வெத்திலை போடலாம். அது உங்கள் இஷ்டம் போல் போடலாம். சரிங்களா? ஓகே, நான் வந்து இப்போ 2 வெத்திலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போடுங்க. அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாக தான் நான் போடுவேன். அதுக்கப்புறம் நச்சீரகம் வந்து கொஞ்சமாக போடுங்க. ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அளவு இல்லை, அது உங்களுக்கு எவ்வளோ ஏற்றமோ அது அந்த அளவு போட்டிங்கன்னா சரி. அதுக்கு பிறகு மிளகு வந்து ஒரு 6-7 போடுங்க, இல்லாட்டி 9 அப்படி போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 2 துண்டு இஞ்சி போடுங்க, இல்லாட்டி 3 துண்டு போடுங்க. அது உங்கள் இஷ்டம். இதெல்லாம் உங்கள் கூட இஷ்டம். அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேசாக அதை கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இவ்வளோத்தையும் கொதிக்க விட்டு அது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். இது வந்து என்னத்துக்குன்னா, இது வந்து சளி, இருமல், நெஞ்சு சளி எல்லாத்தையும் வந்து 2-3 நாளில் அது எடுத்துரும். அதாவது என்ன செய்யணும்னா, இது போய் உள்ளுக்குள்ள அந்த நாள்பட்ட இருக்கிற சளியை கூட இது வந்து விளக்கிடும், இல்லாமல் போயிடும். சின்ன குழந்தைங்க வந்து 1 வயசுலேருந்து இந்த இதை குடிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன்னுக்காக நீங்கள் செய்யாமல் வந்து நம்மளாக நான் கொடுக்குறது. அப்போ வந்து சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே குடிக்கலாம். ஒரு கப்பில் வந்து 1 கப்பு பெரியவங்க குடிக்கலாம். சின்ன பசங்க அரைவாசி எடுத்துக்கிட்டா போதும். அரைவாசி, அதை விட கை குழந்தை சின்ன 1 வயசு பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4 கரண்டி 5 கரண்டி அப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல. மற்றது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது வந்து உங்களுக்கு உடம்பு வர்றதுக்கு முதல் உடம்பு சரியில்லாம வர்றது இதை காப்பாற்றும். இது வந்து எனக்கு எங்கள் மண்ணி எனக்கு சொன்ன ரெசிபி. அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். அதோட என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கேட்டிருந்தாங்க, இதை சொல்லுங்கள், போடுங்க, அப்போ தான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு. அதால தான் நான் போட்டேன். ஓகே, இதோட தொடர்ச்சி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து